47வது சென்னை புத்தக காட்சி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் தொடங்கி நடைபெறுகிறது. இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் முத்துமோகன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். தற்போது அங்கு புத்தக காட்சியில எவ்வளவு அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு? இந்த 47வது புத்தக காட்சியை தொடர்ந்து என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு வரக்கூடிய மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கு? புத்தகங்களை வாங்க மக்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள்? கள தகவல்கள். வணக்கம். 47வது சென்னை புத்தக கண்காட்சி இன்று துவங்கியிருக்கிறது. இன்று துவங்கி வருகின்ற 21ஆம் தேதி வரை மொத்தம் 19 நாட்களுக்கு நடைபெற இருக்கின்ற இந்த புத்தக கண்காட்சி என்பது சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தற்பொழுது இன்று துவக்க தினத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. புத்தக கண்காட்சி என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய YMCA மைதானத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் இந்த புத்தக கண்காட்சி என்பது நடைபெறும். குறிப்பாக 46 ஆண்டுகள் நடைபெற்று இந்த வருடம் 47வது ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சி இன்று துவங்கியிருக்கிறது. இன்று துவங்கி வருகின்ற 21ஆம் தேதி வரை மொத்தம் 19 நாட்களுக்கு இந்த புத்தக கண்காட்சி என்பது நடைபெற இருக்கிறது. மொத்தம் இந்த 19 நாட்கள் நடைபெற இருக்கின்ற இந்த புத்தக கண்காட்சியை பார்ப்பதற்காக சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான வாசகர்கள் வருகை தர இருக்கிறார்கள். அவர்களுக்காக இங்கு பல லட்சம் புத்தகங்கள் இங்கு தயார் நிலையில் இருக்கிறது. அவர்கள் வாங்கி செல்வதற்காக. இந்த நிலையில் சென்னையை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஏராளமான வாசகர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக கிட்டத்தட்ட 900 அரங்குகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்தவரைக்கும் 900 அரங்குகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 900 அரங்கும் சரி பப்பாசி உறுப்பினர்கள் அல்லாத 150 பதிப்பகங்களுக்கும் அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்தவரைக்குமே பலவிதமான புத்தகங்கள் இருக்கிறது. குறிப்பாக கதை புத்தகங்கள், அது மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்களோட புத்தகங்கள், தேச தலைவர்களோட புத்தகங்கள் மற்றும் அறிவியல் சார்ந்த புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள், இப்படி பல்வேறு விதமான விளையாட்டு சார்ந்த புத்தகங்கள், இப்படி பல்வேறு விதமான புத்தகங்கள் என்பது இடம்பெற்றிருக்கிறது. அறிவு சார்ந்த புத்தகங்களும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சூழலில் தான் இந்த புத்தக கண்காட்சி இன்று துவங்கி இருக்கிறது. இன்று துவங்கி வருகின்ற 21ஆம் தேதி வரை இந்த புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கின்ற நிலையில் தினந்தோறுமே இந்த புத்தக கண்காட்சி என்பது மதியம் 2:30 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் இந்த புத்தக கண்காட்சி என்பது நடைபெற இருக்கிறது. விடுமுறை தினத்தை பொறுத்த வரைக்குமே காலை 11:30 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் இந்த புத்தக கண்காட்சி என்பது நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு தினமுமே பதிப்பாளர்களுடைய அந்த உரை வச்சும் அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது மாலை வேளைகளில். மேலும் வரக்கூடிய அந்த வாசகர்களுக்கும் சரி 10 ரூபாய் நுழைவு கட்டணமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளி மாணவர்களை பொறுத்தவரைக்குமே இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற மொத்தம் 900 அரங்குகளில் பல்வேறு விதமான அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. மற்றும் கைதிகளுக்கான அரங்குகள், திருநங்கைகளுக்கான அரங்குகள், இப்படி பல்வேறு விதமான அரங்குகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் தற்பொழுது அரங்கை சேர்ந்த ஒருவர் இருக்கார். நம்மிடம் அவர் இருக்கின்ற ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சி துவங்கி இருக்கு. மொத்தம் 900 அரங்குகள் அமைச்சிருக்காங்க. உங்க அரங்குகளில் எந்த மாதிரியான புத்தகங்கள் இருக்குது? வணக்கம். நான் கருப்பு பிரதிகள் நீலகண்டன் என் பேரு. நாங்கள் ஏறக்குறைய சாதி ஒழிப்பு நூல்களும் சாதி ஒழிப்பு தொடர்பான இலக்கியங்களும் நாங்கள் தொடர்ந்து வெளியிட்டு இருக்கிறோம். இது தவிர ஈழத்தமிழர்களோட மிக முக்கியமான படைப்பாளியான சோபா சக்தி, அதோடு இல்லாமல் புலம்பெயர்ந்த நிறைய தமிழர்களுடைய நூல்களை வெளியிட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த மாதிரியான நூல்களுக்கு அண்மை காலத்தில் மிகுந்த வரவேற்பும் இருக்குதுன்றதுனால தொடர்ந்து நாங்கள் அதை வெளியிட்டிருக்கோம். நிச்சயமாக இந்த ஒரு அரங்கில் மட்டுமே இப்படி பல்வேறு விதமான புத்தகங்கள் இருக்கிறது. இந்த புத்தகங்களை வாங்குவதற்காக சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய வாசகர்கள் இருக்கிறார்கள். அந்த காட்சியும் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு புத்தகங்களையும் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் பத்மநாதன் அவர்கள் இந்த காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது புத்தகம் வாங்குவதற்காக ஒரு பெண்மணி வந்திருக்கு. அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். இன்னைக்கு தான் இந்த புத்தக கண்காட்சி துவங்கி இருக்குது. நீங்க எங்கேருந்து வரீங்க? எந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் பார்க்குறீங்க? எப்படி இருக்கு இந்த புத்தக கண்காட்சி? நான் சென்னையிலேருந்து தான் வரேன். இந்த சமயத்தில் நான் ப்ரிஃபர் பண்ணுற முக்கியமானது பாபா சாஹேப் அம்பேத்கர், பெரியார் அண்ட் மார்க்சியம். அண்ட் மெயினாக இந்த சமயத்தில் நான் சர்ச் பண்ணி தேடிட்டு இருக்க நிறைய புக்ஸ் ஸ்டால்ஸ்லாம் இப்போ போட்டிருக்க புக்ஸுங்க என்னென்னா டிசேபிலிட்டி சம்மந்தமான புக்ஸுங்கள், திருநங்கைகள் சம்மந்தமான புக்ஸுகள்லாம் நான் பார்த்துடலான்ட்டு வாங்கலான்ட்டு இருக்கோம். ஸோ அது ஸ்டால்ஸ்லேயும் இருக்குது. எல்லாரும் வாங்கலாம் அப்படின்றது. வசதிகள்லாம் எப்படி மேடம் செஞ்சு கொடுத்துருக்காங்க? இப்போ பரவாயில்ல சார். இப்போதான் நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் ஃபுல்லாக நாங்கள் பார்க்கல. ஓரளவுக்கு எல்லாரும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. தேங்க்ஸ்.
நிச்சயமாக இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த பதிப்பகங்கள், அது மட்டுமல்லாமல் இந்திய அளவிலான பதிப்பகங்கள் மற்றும் அயல்நாட்டு பதிப்பகங்கள் என பல்வேறு விதமான பதிப்பகங்களும் இந்த புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக 21 நாட்களுக்குமே இந்த புத்தக கண்காட்சி திருவிழா போல நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னால் இன்றுதான் இந்த புத்தக கண்காட்சி துவங்கி இருக்கின்ற நிலையில் இன்னும் போதுமான அளவிலான இருக்கக்கூடிய அந்த அரங்குகளில் இன்னும் புத்தகங்கள் என்பது நிரப்பப்படாத ஒரு சூழலும் இருக்கிறது. இது வாசகர்களுக்கு ஒரு சில சற்று கொஞ்சம் ஏமாற்றமாகவே இருக்கிறது. இருந்தாலும் கூட தற்போது இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 900 அரங்குகள், கிட்டத்தட்ட ஒரு 700 அரங்குகள் போல புத்தகங்கள் என்பது அடுக்கி வைக்கும் தற்பொழுது விற்பனை என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விடுமுறை நாட்களில் அதிக அளவு கூட்டம் என்பது ஏற்படுவதற்கான கூட்டம் வருகை தருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே போல கடந்த ஆண்டு சுமார் 10 லட்சம் வாசகர்கள் வந்திருந்தார்கள். இந்த ஆண்டு அதையும் தாண்டி வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு கைதிகளுக்கான அந்த புத்தக அரங்குகள் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கைதிகளுக்கான அரங்கை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாசகர்கள் அவர்கள் தங்களால் முடிந்த ஒரு புத்தகமோ 2 புத்தகமோ வாங்கி அந்த கைதிகளுக்கான அரங்கில் வைத்துவிட்டால் கைதிகள் இந்த புத்தகத்தை அனைத்தையும் சேகரித்து ஒவ்வொரு சிறைச்சாலைக்கும் அனுப்பி கைதிகளுக்கான அந்த புத்தகங்களாக வெளியிடப்படும் என கைதிகளுக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று இந்த புத்தக கண்காட்சி என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது. வாசகர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். 47வது புத்தக காட்சி நந்தனம் OMCA மைதானத்தில் இன்று 900 அரங்குகளோடு இந்த வருடம் தொடங்கியிருக்கிறது. முதல் நாளான இன்று வாசகர்களுடைய வருகை மற்றும் தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி முத்து.